திருச்சி மாவட்டம் பொன்மலை அருகே தேசிய பேரிடர் மீட்புக் குழு, தீயணைப்புத்துறை மற்றும் RPF வீரர்களின் ரயில் விபத்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் கதிரவன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக மீட்பு நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தான தத்ரூபமான ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சியில் இன்று நடைபெற்றது. இந்தியாவின் மிகப்பெரிய துறையாக ரயில்வே துறை செயல்பட்டு வருகிறது. ஏழை எளிய மக்கள் முதல் வசதி படைத்தவர்கள் வரை அனைவரும் தங்களுடைய பயணத்திற்காக ரயில் போக்குவரத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சமீப காலமாக அவ்வப்போது ரயில் விபத்துகளும் ஏற்படுகிறது. ரயில் விபத்துகளின் போது உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக எப்படி மீட்பது, பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சி ரயில்வே குட்செட் யார்டில் இன்று நடைபெற்றது. ரயில் விபத்துகளின் போது மீட்பு நடவடிக்கை குறித்து பாதுகாப்பு குழுவினர் செயல் விளக்கம் நடத்தி காட்டினார்கள். இதற்காக ஒரு ஏசி, ஒரு படுக்கை வசதி பெட்டி மற்றும் பொது ரயில் பெட்டிகள் என கவிழ்க்கப்பட்டும் ஒரு பெட்டியின் மீது மற்றொரு ரயில் பெட்டி ஏற்றப்பட்டது. இதை விபத்தாக கருதி திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலகத்திலிருந்து கட்டுப்பாட்டு அறையில் இருந்து அபாய சங்கு ஒலிக்கப்பட்டது. உடனே தளவாட பொருட்கள், அவசர சிகிச்சைக்கான மருந்து பொருட்கள், கிரேன் உள்ளிட்ட குட்செட் யார்டுக்கு கொண்டு வரப்பட்டது. ரயில்வே துறையினர், ரயில்வே பாதுகாப்பு படையினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு துறையினர், மருத்துவத்துறையினர், தொழில்நுட்பத்துறையினர், காவல்துறையினர் என 250க்கும் மேற்பட்டோர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விபத்தில் சிக்கிய நபர்கள் மீட்பது, உடனடியாக முதலுதவி கொடுப்பது, 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டது. ரயில் விபத்து நடைபெறும் இடத்தில் போலவே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ரயில் பெட்டிகள் சிக்கிய இருப்பவர்களை துளையிட்டும் கயிறு மூலமாக மீட்பது போல ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் ரயில் விபத்தில் சிக்கிய 8 பேர் உயிரிழந்தது போலவும் 18 பேர் பலத்த காயம், 18 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது போன்று காண்பிக்கப்பட்டது. இதில் லேசான காயமடைந்தவர்களுக்கு அங்கேயே முதலுதவி சிகிச்சையும் அளித்து பலத்த காயமடைந்தவர்களுக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை திருச்சி கோட்டமேல ரயில்வே கோட்டமேல பாலராம் நெகி மற்றும் முதன்மை ரயில்வே பாதுகாப்பு லலித் உள்ளிட்ட முன்னிலையில் நடத்தப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.